ஹாய் 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 இனிய காலை வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வியட்நாம் டூரில் டனாங்லேருந்து ஹனாய் நோக்கி பயணிக்கிறோம். அதுக்காக இங்கே உள்ள ஏர்போர்ட் வந்திருக்கோம். டனாங் ஏர்போர்ட்டு 8 மணிக்கு நமக்கு ஃப்ளைட்டு ஹனாய்க்கு. இங்கேருந்து அந்த ஊரில் போயிட்டு உங்களை ஒவ்வொரு இடமும் பார்த்து அங்கே சந்திப்போம். ஓகேங்களா? டனாங்கை காட்டிலும் ஹனாயில் நிறைய இடங்கள் இருக்குது. அதுதான் வியட்நாமோட ஹெட் குவார்ட்டர்ஸு. ரொம்ப ரொம்ப அருமையான இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள், நிறைய ஐலாண்டு, இதெல்லாம் அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ரசிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம். வாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போவோம். காலையில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ஏர்போர்ட்டு. நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் பயங்கர பிஸியாக இருக்கும் இந்த நேரத்தில். இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏய் பாப்பு, இங்கே கேட்டு என்ட்ரன்ஸில் எந்த செக்கிங்கும் இல்லை. டைரெக்டாக ஏர்போர்ட் உள்ளே போயிடலாம். போர்டிங் பாஸ் வாங்க. போர்டிங் பாஸ் அதுலேருந்து எடுத்து வந்துடுறீங்களா? போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹனாய் QH102 8 மணி. வியட்நாமில் ஒவ்வொரு ஃப்ளைட்டாக மாறி மாறி போயிட்டுருக்கோம். வரும்போது ஸ்கூட் ஏர்வேஸ் வந்தோம். திருச்சி டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு ஹோச்சிமின் சிட்டி. அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியட் ஜெட்டில் வந்தோம். இப்போ டனாங் டு ஹனாய் வந்து பாம்பு ஏர்வேஸ் இதில் தான் போகிறோம். செக்யூரிட்டி செக்கப் ஏதாச்சு. டனாங் ஏர்போர்ட் இவ்வளோதாங்க, ஆனால் ரொம்ப நீட்டாக வச்சுருக்குறாங்க. நம்ம செக்கிங் முடிச்சுட்டு உள்ள கேட்டுக்கு போகலாம். வாங்க, கேட் நம்பர் வந்து 3. ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கப் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். வாங்க கவுண்டருக்கு போகலாம். நம்ம கேட் வந்து 3. லான்ச் இருக்குங்க. 5ஆம் நம்பர் கேட்டுக்கு ஏற்ற மாதிரி லான்ச்சு. நமக்கு கேட்டு 3. வாங்க போகலாம். லக்கி கஃபே. மேலே வந்து பார்க்கும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு. கீழே நம்ம ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம கேட்டு 3. அதுக்கு நேரம் போயிடும். யாரும் இல்லை. வாங்க, எங்கிட்ட ஃப்ரீயாக இருக்குல்ல. எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட்டே ஹோட்டலில் சொல்லிட்டோம். கொய்யாப்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, ப்ளம் கேக்கு, ப்ரெட்டு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் அப்படிங்கிறனால எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி பேக் பண்ண சொல்லிட்டோம். கரெக்டாக எங்களுக்கு 5:30க்கெலாம் கொடுத்துட்டாங்க. இந்த சரி எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குதுங்க. நம்ம ஒரு தடவை சொன்னால் போதும், திருப்பி திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை.
வந்துருச்சு, நம்ம ஃப்ளைட் வந்துருச்சு. ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். பாம்பு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிஸ்னஸ் கிளாஸ். டனா வானிலிருந்து அழகான ஒரு காட்சி. எவ்வளோ பெரிய சிட்டி பாருங்கள். சூப்பராக இருக்கு. ஹனாய் வந்துட்டோம். ஹனாய் ஏர்போர்ட்டு. இது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு. வந்து இறங்கியாச்சு. நம்ம கைடு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வாங்க போகலாம். ரெண்டும் இல்லைங்க, அது போகுங்க, கிட்ட படம் ஓப்பன் ஆகும். பார்த்து நம்ம கைடு பிக்கப் பண்ண வந்துட்டாரு. The Hanoi Airport. Say hi. Hi. This is Nhật Tân City. Yeah, this is a Nhật Tân Bridge. This will cross the Red River, and on the right hand river on the bridge that is go to China. On the left you go to Ha Long Bay, huh? And from here when you go to the city, it's about 20 minutes, huh? It's a nice bridge, huh? And today, so Indian people discovered to Hanoi City, huh? When you cross Red River, we go to the Hanoi City. Red River. Where you from, sir? Yeah, India. And which city? Tamil Nadu. Kailai Travels. Is near Mumbai or somewhere? Chennai. Chennai. Gujarat? Near Gujarat? Gujarat is north. Tamil Nadu is south. South. Right. Okay. You visiting Hanoi because it's about 10 million people. Yeah. Very small, huh? Yeah. In the front of you here, we saw a lot of building. That is a place we call that is a Korean town, because it's a lot of the Korean people investment here. We not go straight. We will turn left. Go this way. Yeah. Turn left. That is Hanoi City. Yeah. Very nice city. Yeah. When we go inside, we go discover the center of Hanoi.
Nice road, sir. Yeah, very nice. Yes. Thank you. Yes. நம்ம சைக்கிள் ரிஜா மாதிரி. கேம் விளையாடுறது போல. $100. பாட்டியம்மா பணத்தெல்லாம் போட்டு எரிக்குதுங்க. மக்கள்லாம் எவ்வளோ அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஏரியாவே சும்மா களைகட்டி இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறையா, அதனால் பயங்கர பிஸியாக இருக்குது ரோடு. இங்கே இந்த லேக் ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே தான் நைட்டு மியூசிக். இங்கே நைட் மியூசிக் நடக்குது. நாங்கள் நைட்டு ட்ரெயின் ஸ்ட்ரீட் போயிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம். எல்லாம் டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க வந்து பார்ப்போம். மேக்கப்லாம் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. KFC நம்ம மக்களுக்கு பிடிச்சது. வாவ், ஏரியா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது இன்னும் நைட்டில் லைட்டிங்கில் பார்த்தா இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். இங்கே பாருங்கள், ஃபிஷ்ஷை பாருங்கள், சூப்பராக இருக்கு. ஐயோ கன்னு, ஐயோ என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது. இதெல்லாம் ஆனால் ஃப்ளைட்டில் அலோடு இல்லையே. சூப்பர் சூப்பராக இருக்குதுண்ணே, சூப்பர் சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் நிறைய வாங்குவாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, வியட்நாமில் எப்போ மழை வரும் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது. நல்லா அந்த கிளைமேட் அடுத்த செகண்ட் மழை வந்துச்சு பாருங்கள் வேகமாக. மக்கள் எவ்வளோ வேகமாக எடுத்து எல்லாத்தையும் உள்ளே மூடுறாங்க பாருங்கள். மழை ஸ்பீடாக வருது. வாங்க நம்மளும் உள்ளே போயிடலாம். நல்லா தான் இருந்துச்சு. மழை வர சூடே இல்லை. திடீர்னு மழை பெருசு பெருசாக வருதுங்க. இங்கே காஃபி குடிக்க வந்துருக்குறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எக்கு காஃபி
அதான் முட்டை காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வியட்நாமில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அது குடிக்கிறதுக்காக நம்மளால் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு ட்ரை பண்ண போகிறாரு. நம்மளாம் அந்த ஐடியா இல்லை. அது சொல்லும்போதே வாமிட்டு வர மாதிரி இருக்குல்ல நமக்கு. நினச்சி பாருங்கள், ஒரு ட்ராகன் அவ்வளோ சூப்பர். ஓ, காஃபி ஷாப்புக்கு வந்தாச்சு. காஃபி சாப்பிட போகிறோம். மசாலா சாய். யா, டூ மசாலா சாய். அண்ணா எக் காஃபி வேணான்னு சொல்லிட்டாருங்க. பிரசிடென்ட் ஹவுஸ், ஹனாயில் உள்ள பிரசிடென்ட் வீடுங்க இது. இங்கே வந்து அவங்க பிரசிடென்ட்னு சொல்ல மாட்டாங்களாம், கிங் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரே ஒரு பார்ட்டி தான், ஒன்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இங்கே, வேறு யாரும் கிடையாது. இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. இப்படி நடுப்புற போகலான்னா அலோடு இல்லையா, போலீஸ் பக்கத்துலேயே நிற்கிது. கரெக்டாக பாதையில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே இப்போ பார்லிமெண்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஏற்படுற ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், ஹோச்சிமீன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அங்கே தான் அந்த ஹோச்சிமீனோட பாடி இன்னும் வச்சுருக்குறாங்க, புரட்சியாளர். அந்த பாடியை பார்க்க தான் போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஹனாயோட சென்டர் பிளேஸ் ஒரு லேக்கு. இதை சுற்றி ஃபுல்லாக நிறைய மார்க்கெட் இருக்குங்க. பர்ச்சேஸ் கடை வீதிக்கு அருமையான ஒரு இடம். இங்கே ஏதோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் இது பண்ணுறாங்க. நம்ம ஏரியா சைட்லாம் அந்த லவர்ஸ் டே கொண்டாடுற மாதிரி எல்லோரும் ஃப்ளவர் பொக்கே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலும் ஃப்ளவர்ஸ் தான். ஈவினிங் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஈவினிங்லையும் பார்ப்போம். இங்கே வந்து இந்த பப்பி ஷோ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. அது வந்து இங்கே நடக்குது மத்தியானம் 2 மணிக்கு மேலே. நம்ம வந்து பார்ப்போம், ஏன்னா இப்போ டைம் இல்லை நமக்கு. இப்போ காலைல மணி 10 தான் ஆகுது, இல்லை 2 மணிக்கு மேலே வந்து பார்ப்போம். ஷோ டைமிங் யா. இது அமௌண்ட்டு 200, 150, 100. We accept cash only. உங்களை அட்வான்ஸாக டிக்கெட் எடுக்கிறத வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ஹனாய் கடைவீதி பெரிய பஜாருங்க. வியட்நாமில் இப்போ நம்ம ரிக்ஷாவில் போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் எல்லாம் ரிக்ஷா பார்த்தீங்கன்னா இப்போ காசியில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஆனால் அவங்க முன்னாடி உட்கார வச்சு டிரைவர் வந்து முன்னாடி தான் ஓட்டுவார். இங்கே வந்து பாருங்கள், இவங்க பின்னாடி இருக்கு வண்டி. நம்ம முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஜாலிக்காக போயிட்டுருக்கோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 200 கேட்டால் நாங்கள் 100 பேசியிருக்கோம். பரவாயில்ல, ரைடு போவாங்க. சூப்பர் ரைடு. பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்தா நல்லா இருக்கும். இவரு வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. அதெல்லாம் நல்லா இருக்கா? வண்டி நல்லா இருக்கு. பக்கத்தில் இருக்க ஆள் தான் சரியில்லை. என்ன போங்க. வண்டி திரும்புது. ஹனாயில் நைட் மார்க்கெட்டுங்க. இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நைட் சாப்பாடு எங்களுக்கு ஃப்ரூட்ஸு டின்னரு. அன்னாசி பழம், மாங்காய், கொய்யாப்பழம். இதுதான். இந்த பாக்கெட் எவ்வளோ தெரியுங்களா? 60,000 ரூபாங்க இந்த மாங்காய். பயமாக இருக்குல்ல? அதை அப்படியே 300 டிவைட் பண்ணிங்க, நம்ம ஊருக்கு காசு வந்துடும். ஓகேங்களா? பயப்படாதீங்க.